நான் மதுரை செல்வன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா ராமநாதபுரத்தில் சேதுபதி ராஜாக்களோட அரண்மனையில் இருக்கோம். இதுதான் அரண்மனை. இது கிழவன் சேதுபதி அவர்களால் கட்டப்பட்ட அரண்மனை. ராமலிங்க விலாசம்னு சொல்கிறாங்க. இதுக்குள்ளே தர்பார் இருக்குது. அவங்க உபயோகப்படுத்தின தற்காப்பு வாள், பீரங்கி போன்ற பல விஷயங்கள் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு மியூசியமாக இங்கே இருக்குது, அருங்காட்சியமாக இருக்குது. இதை பற்றி நம்ம பார்க்கலாம். அவங்களோட சேதுபதி ராஜாவோட அரண்மனை இருக்கும்போது அவங்க இருந்தது பார்த்தீங்கன்னா இப்போ ராம்நாத் பிளேஸ் சொல்லுவாங்க. அது இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இப்போ ரஷ்யன் எம்பசியாக இருக்குது. அதுதான் அவங்க வீடாக இருந்துச்சு. ஆமாம், மிக அருமை. இப்போ நம்ம வைகை டேம் இதை பற்றி ஃபுல்லாக பார்த்துட்டோம். இப்போ முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஜெனிஃபர் ஜோன்ஸுங்கிற வரலாற்று ஆசிரியர் இப்போ வாஷிங்டன் போஸ்ட் அமெரிக்கா பத்திரிகையில் சேதுபதி ராஜாக்கள் பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, அவங்கனால அமெரிக்கா நாடுகள்னால இங்கே மதமாற்றம் பண்ண முடியாததுக்கு காரணமே சேதுபதி ராஜாக்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம். இது என்ன அப்படின்னா, இது ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ உள்ள சூழல்ல நம்ம மதம் அந்த எழுச்சி இல்லை. ஆனால் அந்த காலத்திலேயே அதை நம்ம மதத்தை அமுக்கிற ஒரு செயல் இருந்தப்ப சேதுபதி ராஜாக்கள் அதை தகர்த்திருக்காங்க. நம்ம மதம் எந்நேரமும் புகழோட இருக்கணும், ஒரு எழுச்சியோட இருக்கணும். ஆன்மீக ரீதியா பாஸ்கர சேதுபதி எல்லாருமே மிக பற்றா இருந்து அவங்க மட்டும் வழிபாடு இல்லாம அத வழிபாடு முறையை காத்தல், அந்த சனாதன தர்மம்ங்கிறத காக்கப்படணும், அப்படிங்கிற ஹிந்து தர்மத்தை காக்கப்படணுங்கிறத ஒரு பெரிய ஆற்றலா பண்ணதை ஜெனிஃபர் ஜோன்ஸ் வரலாற்று ஆசிரியர் சொல்லியிருக்காங்க. அவங்க என்னென்ன அணுகுமுறையில சேதுபதி ராஜாக்கள் நம்ம சைவ இந்து சனாதன தர்மத்தை காப்பாற்றப்படுறதுக்கான யுக்திகளை பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போவே நம்ம இந்த மாதிரி ரெஃபேஸ் பண்ணோம். நம்ம இந்த கன்வர்ஷன் இதெல்லாம் ரெஃபேஸ் பண்ணோம். அந்த காலத்தில் எவ்வளோ பண்ணியிருப்பாங்க, இது எவ்வளோ தடுத்திருப்பாங்க. இதனால தான் நம்ம ஆன்மீக சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம ராஜாக்கள் பார்த்தீங்கன்னா கோயில்களுக்கு இவ்வளோ தொண்டு செய்தது. அது மட்டும் இல்லை, எக்கச்சக்க கோயிலை புதுசாக நம்ம உருவாக்குனது. அது மட்டும் இல்லை, மக்களுக்கு நம்மளோட இந்து தர்மத்தை எடுத்து சொல்றதுலேருந்து ராஜாவே எடுத்து பண்ணனால எல்லா மக்களுக்கும் ஒரு பெரிய சந்தோஷம். இது அவங்களோட இந்த கன்வர்ஷன்ங்கிறதுக்கு ஒரு இடம் இல்லாமல் போச்சு. அது மட்டும் இல்லை, இங்கே எல்லா ரிலீஜியஸும் நம்ம கிட்ட அனுசரித்து போவோம். எல்லாமே ஒத்துமையாக இங்கே ராமநாதர் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒத்துமையாக இருக்கும். அதனால எல்லாமே இந்த கன்வர்ஷனுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்ததுக்கே காரணமே நம்ம சமஸ்தானம். மறுக்கவே முடியாது. அதனாலதான் அமெரிக்கா நியூஸ் பேப்பர்ல, ஏன்னா அவங்களுக்கு இங்க மதம் மாற்றுங்கிறது ஒரு முக்கிய யுக்தியா இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு அந்த காலத்துல புரிதல் இருக்காது. அந்த காலத்துல புரிதல் இருக்காது, இவ்வளவு இதுவுமே இருக்காது. ஈஸியா மதம் மாத்தி போயிடுவாங்க. அந்த டைம்லயே நம்ம ஹிந்து தர்மாவுக்கு இவ்வளவு நன்மைகள் பண்ணி இவ்வளோ இதை நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லி அந்த காலத்திலேயே மாற்ற விடாமல் ஆக்குறதுக்கு நம்ம சமஸ்தானம் ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. அதனால தான் அவரோட அந்த பாஸ்கர சேதுபதி ராஜாக்களோட சேதுபதி பெருமையை வெளிநாடுகளில் பத்திரிகையில் சொல்கிற அளவுக்கு இருக்குது அப்படின்னா அது போற்றக்கூடிய விஷயம். அதே மாதிரி இப்போ மெயினான ஒரு இதுக்கு வந்துடும். இவ்வளவு ஒரு பாரம்பரியம், இவ்வளவு ராஜாக்கள், தாத்தா பாட்டை எல்லாமே ஒரு பரம்பரையில் ஒரு ஒரு தாத்தா ஒரு சோல்ஜரா இருந்ததுக்கே நான் பெருமைப்படுறேன். அப்போ உங்க காலங்காலமா ஒரு நூற்றாண்டு இல்ல, 15ஆம் நூற்றாண்டுல இந்த ராஜா வம்சோலியில உங்களுக்கு எவ்வளவு உணர்வுப்பாடுகள் இருக்குன்னு என்னால புரிய முடியுது. எனக்கு 1% இருக்கலாம், உங்களுக்கு 100% இருக்கும். அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயத்துல நீங்க உங்களோட இப்ப நான் உங்களை வலைதளங்கள், சோசியல் மீடியா, ஃபேஸ்புக்ல நான் ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கேன்.
ஒரு உங்களோட ஏன்னா ஒருத்தவங்களோட ஆட்டிடியூட், உங்களோட பழக்க வழக்கம், பேசுறது எல்லாம் பார்த்து இப்போ நான் ஒரு தோனியை பார்த்தேன்னா அவர்கிட்ட ஓகே இவ்வளவு அடக்கமா இருக்காரு, எவ்வளவு பெரிய இடத்துல போனாலும் ஒரு கப்பை போய் வாங்க மாட்டேங்கிறார், டீம் ஒர்க்கு. அந்த மாதிரி ஒரு விஷயத்த உண்மையிலே சொல்லணும்னா உங்களை ரோல் மாடலாக நான் பார்த்தேன், நிறைய வீடியோவில் ஃபாலோ பண்ணேன். ஏன்னா இவ்வளவு சிம்பிளா இருக்காரு, எளிமையா இருக்காரு. அப்ப இப்பேற்பட்ட ஒரு நல்ல மனிதர்கள் அரசியலுக்கு வந்தா இந்த ஒரு மாவட்டம் ராமநாதம் மட்டும் இல்லாம இந்திய லெவல்ல வந்து நீங்க வந்தீங்கன்னா ஒரு இளைஞர்களுக்கு ஒரு பெரிய பூஸ்ட் எழுச்சியா இருக்கும், நல்வழிப்படுத்துவாங்க. இப்ப இருக்க சூழ்நிலையில அந்த மாதிரி வந்தா ஒரு நல்லவர்கள், இப்போ ஒரு ஆள் நல்லவர் வந்திருக்காருன்னா நிறைய பேர் நல்ல விஷயம் பண்றாங்க. இப்ப உங்க மாதிரி ஒரு பேக்ரவுண்ட், இது சாதாரண பேக்ரவுண்ட் கிடையாது. இது வந்து இப்ப சோழர்கள்லாம் பெரிய ரெக்கார்டு இல்லை, யாருமே தெரியல. இப்ப இந்த மாதிரி ஒரு விஷயத்துல சேதுபதி ராஜாக்களோட ஒரு தலைமுறையில ஒரு பரம்பரையில வந்த ஒரு ராஜாவை நம்ம இப்ப சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அது மிகப்பெரிய விஷயம். அப்ப நீங்க வந்து அரசியல் களத்திலேயோ இல்ல ஒரு இயக்கமாவோ இல்ல ட்ரஸ்டாவோ இந்த பொதுமக்களுக்கு, தமிழ்நாடு மக்களுக்கு, இந்தியர்களுக்கு ஏதாவது பண்றதுக்கான உங்களுக்கு ஃபியூச்சர் பிளான், உங்க தொலைநோக்கு பார்வை, எதிர்கால திட்டம் என்னன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் வரக்கூடாதுன்னு முடிவு எடுத்தது காரணமே எங்கள் அப்பாவை பார்த்து தான். ஏன்னா அப்பா ஆரம்ப காலத்தில் அரசியல் வந்துட்டாங்க, வந்து அவங்க ஃபேஸ் பண்ண இதில் பிரச்சனை இருக்காது. இப்போ அவங்க ஒரு அரசியலுக்கு வரும்போது மற்ற கட்சிக்காரங்கள் மட்டும் இல்லை, சமுதாய மக்கள் இருந்து எல்லா விதமான மக்களும் அப்பா கிட்ட அணுகிறதுக்கு கொஞ்சம் தயங்குவாங்க, அதுக்கு யோசிப்பாங்க. இது வந்து அப்பா எனக்கு சொன்னது. இதை வந்து அப்பா கிட்ட இருந்து எழுந்த ஒரு பெரிய பாடமாக கருதுறேன். நம்ம எந்த விதத்துலையும் அரசியல் வரக்கூடாது, அரசியல் வந்தாலும் அரசியல் வரக்கூடாது, அரசியல் இல்லாமே நம்ம எல்லாமே தொண்டுமே செய்யலாமே, மக்களுக்கு எல்லா தொண்டுமே நம்ம அரசியல் வராமே செய்யலாம். இதுக்கு அரசியல் வரணும்னு இல்லை. இப்போ அரசியல் வராமல் பண்ணனால எல்லா மக்கள்கிட்டையும் ஈஸியாக போய் அணுக முடியுது, எல்லாத்தையும் ஈஸியாக பழக முடியுது. அப்புறம் ஒரு பெரிய பிராண்ட், தனியாக பிராண்ட் ஆக்கிட்டாங்க வச்சுக்கோங்க. இப்போ வந்து அடுத்த பேச தயங்குவாங்க, அணுக முடியாது ஈஸியாக. மட்டும் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் வந்து அதால முடுக்கப்பட்டுரும் கண்டிப்பா அப்படின்னு நீங்க சொல்லுங்க. மிக அருமையான பதிவு. ஆனா எங்களோட இது என்னன்னா நீங்க வரணும் அப்படிங்கறதா. பட் உங்களோட தத்துவத்துல நீங்க கரெக்டா இருக்கீங்க. பட் எங்க ஒரு சாமானியர் அது எல்லாருக்கும் தோணதானே செய்யும். நம்ம எடுத்து நல்ல விஷயங்கள் பண்ணும்போது அடுத்த கட்டத்துக்கு வந்து இந்த மாதிரி தோணும். ஆனா எனக்கு வந்து எங்க அப்பாவோட அப்பாவை பார்த்து நான் பலனால எனக்கு அது ஒரு மாறுதலே இல்லை. கண்டிப்பா நம்ம மக்களுக்கு முடிஞ்ச ஒரு எஃபர்ட்டை கொடுத்துட்டே இருக்கலாம், அவங்களுக்கு நன்மைகளை கொடுத்துட்டே இருக்கலாம். ஆனா எந்த ஒரு இதுவுமே அரசியல் கலந்துக்க கூடாது. அதான் கொள்கையா இருக்கு. நல்ல அருமையான கொள்கை. ஃபியூச்சர்ல மாறும்னு நினைக்கிறேன். ஆனா இப்போ அவங்க நல்லதே பண்ணட்டும். இறைப்பணியா இருக்கட்டும், மக்கள் பணியா இருக்கட்டும், தொண்டா இருக்கட்டும், கல்வி மக்களுக்கு சென்றடைகிற எல்லா மாதிரி சாமானியர்களுக்கும் எந்த பாரபட்சம் இல்லாம, ஏற்றத்தாழ்வு இல்லாம எல்லாருக்கும் பண்ற ஒரு நல்ல பண்பை ராஜா கொடுத்து நம்மளோட இவ்வளவு நேரம் செலவழிச்சு வந்து அவங்களோட வரலாறு எல்லாமே சொல்லி மிக எளிமையா, ரொம்ப ஒரு இது மாதிரி இல்லாம மிக எளிமையாகவும் மிக உண்மையாகவும் அருமையா சொன்ன ராஜா அவர்களுக்கு மிக்க நன்றி.